السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலான் மாத இரவு ஒன்று கூடலிலே சுவன வாழ்வும் உலக வாழ்வும் ஒரு ஒப்பீடு என்கின்ற தலைப்பில் சுவர்க்கம் பற்றிய சில செய்திகளை நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய சில தலைப்புகள் இருக்கின்றன. சில தலைப்புகளை பொறுத்தவரைக்கும் அது அவ்வப்போது ஞாபகப்படுத்தப்பட்டால் போதுமானது. ஆனால் ஒரு சில தலைப்புகள் அடிக்கடி திருப்பி என்ன செய்ய வேண்டும், நாம் ஞாபகம் ஊட்டப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதில் பிரதானமானது தான் எமது மறுமை வாழ்வு. ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய உயர்ந்த லட்சியமே மறுமை வாழ்வு என்பது சிறந்து அமைய வேண்டும் என்பதற்குத்தான் முஸ்லிம் சமுதாயமே இந்த உலகத்தில் பல கட்டுப்பாடுகளோடும் பல வரைமுறைகளோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் அந்த சுவன வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க வேண்டும், மறுமை சிறந்திருக்க வேண்டும் என்பதுதான் காரணம். எனவே அந்த மறுமை பற்றிய ஞாபகமூட்டல் என்பது அது ஒரு கிளை அம்சம் அல்ல, அதாவது மாற்றமாக பிரதானமாக என்றைக்கும் எப்பொழுதும் தினமும் அந்த மறுமை பற்றிய ஞாபகமூட்டல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டது, மறுமை விசாரணை எப்படிப்பட்டது, கபருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, மரணம் எப்படிப்பட்டது, சுவர்க்க வாழ்க்கை எப்படிப்பட்டது, நரக வாழ்க்கை எப்படிப்பட்டது, உயர்ந்த மறுமையுடைய உயர்ந்த தரஜாக்கள் எப்படிப்பட்டன என்பவைகளை அடிக்கடி நாம் ஞாபகம் ஊட்ட வேண்டும். காரணம், இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான இலக்கு என்பதனால். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு வரைமுறைகள் நெறிமுறைகளோடு வாழ்வதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் அந்த வரைமுறை நெறிமுறைகளில் நாங்கள் எவ்வளவு இருக்கிறோம் என்பது இரண்டாவது. ஆனால் அந்த நெறிமுறைகளையும் வரைமுறைகளையும் நாங்கள் வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணமே மறுமை நாளுடைய வாழ்க்கை தான். அந்த இந்த உலக வாழ்க்கையை விட எங்களுக்கு மறுமை நாள் இலக்கான ஒன்று என்பதனால் தான் நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்புகள் நாம் அடிக்கடி ஞாபகம் ஊட்டப்பட வேண்டிய தலைப்புகளில் ஒன்று இந்த சுவன வாழ்க்கை என்கின்ற சுவன வாழ்க்கை உலக வாழ்வு ஒரு ஒப்பீடு என்கின்ற ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக மக்களிடமிருந்து, அதாவது மினல் முஃமினீன் முஃமின்களிடமிருந்து அவர்களது உயிர்களையும், அதாவது அவர்களது ஆத்மாக்களையும் அவர்களது வாழ்க்கையையும் சொத்துக்களையும் அல்லாஹு தஆலா விலை கொடுத்து வாங்கிவிட்டார். அந்த விலை என்ன என்று சொன்னால் சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை விலையாக கொடுத்து அல்லாஹு தஆலா அவர்களது வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் வாங்கிவிட்டதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் தனது உலக வாழ்க்கையை விற்கிறார் என்று அர்த்தம். தனது உலக வாழ்க்கையை, தனது சொத்துக்களை, தனது லைஃபை அவர் விற்கிறார் என்று அர்த்தம். அவர் அதை விற்பனை செய்கிறார். அதான் அல்லாஹு தஆலா சொல்கிறார், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உங்களுக்கு சொர்க்கம் என்பதற்காக அவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், அதாவது இந்த உலக வாழ்க்கை விலை கொடுத்து அந்த சொர்க்கத்தை வாங்குகிறோம் என்பது அர்த்தம். அப்படி என்று சொன்னார், இந்த உலக வாழ்க்கை எமக்கு சொந்தமில்லை, எமது சொத்துக்கள் எமக்கு சொந்தமில்லை, இந்த உலகத்துடைய எல்லா விஷயங்களும் எமக்கு சொந்தமில்லை என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே தெரிவித்திருக்கிறோம். சொந்தமில்லை அப்படி என்று சொன்னால் எமக்கு சொந்தமானது சொர்க்கம், இறைவனுக்கு சொந்தமானது என்ன, இந்த உலகம் என்பது போன்ற அந்த ஒரு உடன்படிக்கை நாம் செய்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த சொத்தும் இந்த வாழ்க்கையும் யாருக்கு சொந்தமோ அவன் சொல்வது போல் தான் நாம் செயல்பட வேண்டி இருக்கிறது. இன்னாருக்கு கொடுன்னா நீ கொடுக்கணும், இன்னாருக்கு நீ வாங்கனா நீ வாங்கணும், இந்த வாழ்க்கை தான் நீ வாழணும்டா வாழணும், இதை விட்டு நீ போன்னு சொன்னால் போகணும். காரணம், அது எமக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹு தஆலா அதை வாங்கி விட்டான். அப்படி என்பதென்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், என்ன ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும்.
அதாவது உங்களை நான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா, அது உங்களை நரக நெருப்பை விட்டு என்ன காப்பாற்றும், சொர்க்கத்திலே உங்களுக்கு நுழைவிக்கும், அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவான்னு சொல்கிறான். அந்த இடத்திலும் அல்லாஹு தாலா திஜாரா என்று சொல்கிறான். ஷிரா பை இது நடந்தேன்னு சொல்கிறான். வாங்கல் விற்றல் நடந்திருக்கிறது, வியாபாரம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். எங்களுக்கு கூலியாக சொர்க்கம் தரப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையில் நாம் யோசிக்க வேண்டும். நாம கொடுத்த விலையை பொறுத்த வரைக்கும் மிக கொஞ்சமானது, வாங்கிய பொருள் மிகவும் பெருமதியானது. வாங்கிய பொருள் மிகவும் பெருமதியான, கொடுத்த விலை மிகவும் கொஞ்சமானது. கொடுத்த விலை மிகவும் கொஞ்சமானது. அதனாலதான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல எல்லா இடங்களிலும் அஜ்ரன் என்று மட்டும் சொல்வதில்லை. அல்லாஹு தாலா அஜ்ரன் என்ற வார்த்தை, அஜ்ரன்டா கூலி, அந்த வார்த்தையை மட்டும் அல்லாஹு தாலா சொல்றதில்லை. அஜ்ரன் ஹசனா, அஜ்ரன் ஹசனா, அதாவது அவர்களுக்கு என்ன, அதாவது சிறந்த கூலி உண்டு. அதான் ஹிசாபா, போதுமான கூலி அவர்களுக்கு என்ன உண்டு. இப்படி என்றுதான் அல்லாஹு தாலா என்ன குர்ஆனிலே சொல்வதை நீங்கள் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிறைய கூலி உண்டு, அழகான கூலி உண்டு, போதுமான கூலி உண்டு, இப்படி அல்லாஹு தாலா சொல்வதை பார்க்கிறோம். இப்போ வாங்கி நம்ம எந்த வாழ்க்கையும் எந்த அதாவது சொத்துக்களையும் எந்த உயிரை நாம் விட்டிருக்கிறோமோ அதெல்லாம் சரிசமமான விலைக்கெல்லாம் விற்கல. நாம கொடுத்தது கொஞ்சம், வாங்கியது அதிகம், மிகவும் நிறைவான முறையில் என்ன செஞ்சுக்கிறோம் வாங்கி இருக்கிறோம் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹு தஆலா எல்லா இடங்களிலும் கூலியை சொல்கிற நேரத்தில் அஜ்ரன் அதீமா, அஜ்ரன் ஹசனா, இந்த மாதிரியான வார்த்தைகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்ம செய்தது கொஞ்சம், வாங்கக்கூடிய கூலி அதிகம். மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஒப்பந்தங்களிலே இறைவனோடு நாம் செய்திருக்கக்கூடிய சொர்க்கம் கூலி, எமது வாழ்க்கை அதற்கு விலை என்று நாம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திலே எட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை தந்தவன் இறைவன் மட்டும்தான். இறைவன் பக்கத்தில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நாங்கள் என்ன செய்யல, அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. இந்த ஒப்பந்தத்தில் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, இந்த ஒப்பந்தத்தில் நடக்கக்கூடிய குறைபாடுகள், பிழைகள், தவறுகள், கூட்டல் குறைத்தல்கள், இதெல்லாவற்றிலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவதற்கு அந்த ஒப்பந்தத்திலே அதாவது இறைவன் உடன்படிக்கை செய்திருக்கிறான். ஆனா இறைவன் பக்கத்திலிருந்து அந்த விலையில் அவன் என்ன செய்ய மாட்டான், எந்த மாற்றமும் செய்ய மாட்டான். இது மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விலையில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன பிழை செய்தாலும் சரி, அதுல கொஞ்சம் கொஞ்சம் என்ன நம்ம மாற்றம் செய்து விட்டாலும், உரிய டைம்ல நம்ம அவனது சொத்து போல் அதை நடக்காது விட்டாலும் அதை மன்னிப்பேன், விட்டு கொடுப்பேன், அதை என்ன செய்வேன் கணக்கில் எடுக்க மாட்டேன் என்றெல்லாம் அதாவது என்ன விட்டு கொடுப்புகளை செய்தவன் யார், இறைவன் மட்டும்தான். அதனாலதான் ஒரு மனிதன் கடைசி நிமிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னாலும் சரி, அவனுக்கு என்ன அந்த கூலி பூரணமா என்ன செய்து கிடைக்குது. அப்ப இருபக்க வியாபாரமாக இருந்தாலும், இருபக்க ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, இறைவன் பக்கம் இருந்து என்ன செய்கிறது, அதற்கு தாராளமான விட்டு கொடுப்புகள் என்ன செய்கின்றன நடக்கின்றன. மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பந்தத்திலே குறைபாடு உள்ளவனாகத்தான் இருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில் ஒருவர் எழும்பி அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, இந்த வார்த்தை அதாவது இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற கலிமா, அந்த வார்த்தையை சொல்லி யார் மாலைக்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த வார்த்தையை நம்ம என்ன சொல்றோம், அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, உன்னோடு நாம் செய்த ஒப்பந்தம், உனக்கு நாம் அளித்த வாக்கில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருக்கிறேன், என்னால் முடிந்த அளவில் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அந்த வாக்கு என்ன, இதுதான் அந்த வாக்குல, அந்த ஒப்பந்தத்தில் நான் முடிந்த அளவுக்கு இருக்கிறேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன், எனது பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறேன். இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறது தான் அது. காலையிலையும் மாலையிலையும், காலையிலையும் மாலையிலையும் இதை திருப்பி திருப்பி சொல்ற நேரங்களில் காலையில சொல்லி மாலைக்குள் மரணித்தால் அவருக்கு சொர்க்கம், மாலையில சொல்லி காலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதை பற்றி அந்த வார்த்தை பேசுது இந்த ஒப்பந்தத்தை பற்றி தான். அல்லாஹ்வோடு நாம் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை பற்றி தான் என்ன செய்கிறது பேசுகிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நாளை மறுமையிலும் கூட அல்லாஹு தஆலா நரகம் செல்வதற்கு முன்னால் ஒரு மனிதனிடத்தில் கேட்பானா, இந்த உலகம் அதில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் தந்து இந்த நரகத்தை நீ என்ன நரகத்திலிருந்து தப்பணும் என்பதற்கு அதை கூலியாக ஆக்கினால் தருவியான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். உலகம் முழுசாக இருந்து எல்லாம் இருந்து அதை கூலியா நீ எனக்கு தரணும், எதுக்கு பதிலாக நரகத்தில் இருந்து தப்புதற்கு அகுன்த தஃப்ததி பிஹான் அல்லாஹ் தஆலா கேட்பான். நீ அதெல்லாம் திருப்பி தருவியா, பகரமாக தருவியான்னு கேட்பான். மனிதன் என்ன சொல்லுவான் அந்த நேரத்தில் சந்தேகம் இல்லாம, நிச்சயமாக யால அத்தனை தந்துடுவேன், அத்தனை நான் தந்து விடுவேன்.
அப்ப அல்லாஹு தஆலா பதில் சொல்வான், லக்கது சஅல்துக அஹ்வன மின் ஹாதா, இதைவிட மிக குறைஞ்ச லேசான ஒன்றை நான் உன்னிடத்துல கேட்டேன். என்ன அது? எனக்கு இணை வைக்காத என்று சொன்னேன். எனக்கு இணை வைக்காத என்னை மட்டும்தான் வணங்குன்னு சொன்னேன். அதை நீ என்ன செய்யல. இப்போ உலகத்தையே எனக்கு என்ன செய்யறாய், தருவதாக சொல்கிறாய் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கேட்டு அவனை நரகத்திற்கு அனுப்புவான்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் சொர்க்கத்திற்காக வாழுகிறோம் என்ற கோணத்தில் அணுகுகின்ற அதே நேரம் இறைவனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம், ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம் என்று வாழ்வது இருக்கிறது. அது ஒரு தனிமுறை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ். அந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா ஈமான ஒப்பந்தமாகவே பேசுகிறான். மினல் முஃமினீன ரிஜாலுன், முஃமின்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ஸதகு மா ஆஹதுல்லாஹ், இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து, இந்த சொர்க்கம் என்பது நாம் இறைவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கான கூலி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பிரதானமான பகுதி. அடுத்த கட்டம் என்ன அப்படி என்று சொன்னால் சொர்க்கம். இப்ப சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லோருமே நம்ம சொர்க்கத்தை பற்றி கேட்ட விஷயங்கள், தகவல்கள் எல்லாவற்றையும் வைத்து நிறைய பேருடைய மனநிலையில சொர்க்கத்தை பத்தி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரே குட்டிக்கிறதும் சாப்பாடும் தூங்குறது தான் போல. என்னென்ன இப்படித்தான் நிறைய பேருக்கு என்ன சொர்க்கத்தை பற்றி ஒரு சிந்தனை இருக்குது. நிச்சயமாக மனிதனுடைய உச்சகட்ட சந்தோஷம் அதுதான். உண்றதும் குடிக்கிறதும் தூங்குறதும் ஆடை அணுகிறதும் இதான் மனிதன் உச்சகட்டம். வேற என்ன உலகத்தை அனுபவிச்சிருக்கிறோம்? சுத்தி வந்தா அதுதான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு அனுபவிச்சுட்டாலும் 2 கார்ல ஒரே டைம்ல போகலாமா? இயலாது. விளங்கிட்டா? ஒரு டைம்ல ஒரு காரை தான் என்ன செய்யலாம், போகலாம். உச்சகட்ட சந்தோஷம் என்ன? ஒரு ட்ரெஸ் போடுறதா? 2 ட்ரெஸ் போட்டா அவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க. ஒரு நல்ல பெருமதியான 2 ட்ரெஸ் போடலுமா? ஒரு ட்ரெஸ் தான் அந்த டைம்ல என்ன செய்யணும், போடணும். அதே மாதிரி சாப்பாடும் மனிதனுக்கு அதுதான். ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை வாயில போட இயலாது. அவனால முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிடலாம். இப்போ மனிதனுடைய உச்சகட்ட சந்தோஷம் என்றது உண்றது, தூங்குறது, நிம்மதியா இருக்கிறது. இதான் மனிதனுடைய உச்சகட்ட சந்தோஷம். அதனால அல்லாஹ் தஆலா அந்த சந்தோஷங்களை குர்ஆன்ல அதாவது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே சொல்லி காட்டுகிறான். ஆனால் சொர்க்கம் என்பது அவ்வளவு தானாண்டு கேட்டால் இல்லை. சொர்க்கம் என்பது அவ்வளவு தானாண்டு கேட்டால் இல்லை. நான் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, மறுமையிலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லயே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மறுமையிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள்லயே மிகப்பெரிய சந்தோஷம் எதற்காக உலகத்தை இழந்தோமோ, எவனுக்காக உலகத்தை இழந்தோமோ அவனை பார்ப்பதுதான் உச்சகட்ட சந்தோஷம். டோட்டல் லைஃபையும் 60 வருடம் 70 வருடம் ஒருத்தன் வாழ்றாண்டா, புத்தி தெரிந்த காலத்திலிருந்து 50 வருடம் வாழ்வான்னு வைங்களே. எதற்காக வேண்டி கட்டுப்பாடுகளை விதிமுறைகளை விதிச்சு கொண்டு ஒருவன் வாழ்ந்தானோ, எவனுக்காக வாழ்ந்தானோ அவனை அனுதினமும் பார்க்க ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன். அதுதான் என்ன, அதாவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எமக்கு அளிக்கப்பட்ட வாக்கில் அது ஒரு லைஃப், அது ஒரு வாழ்க்கை. நம்ம நினைக்கிற மாதிரி உண்ணல் குடித்தல் என்பதோடு முடிகின்ற ஒரு அம்சம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில், சொர்க்க வாழ்க்கை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில், குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் ரிஸ்கல் லஹும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல் வ உது பிஹி முத்தஷாபிஹா. அல்லாஹு தஆலா சொல்றான், நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இருக்கிற நேரத்தில் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரா, எந்த ஒரு பழ வகைகள் கனி வகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நம்ம என்ன சொர்க்கவாதிகளாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். அந்த சொர்க்கத்திலே அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரா, பழம் வருது, ஏதாவது வந்துச்சா, காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல், இதுக்கு முன்னாலே இதுதான் எங்களுக்கு கிடைச்சது, இதுக்கு முன்னால உலகத்துல இதுதான் எங்களுக்கு கிடைத்தது. வ உது பிஹி முத்தஷாபிஹா, அங்கு அவர்கள் கொடுக்கப்படுவதெல்லாம் எப்படி இருக்கும் சொன்னால் முத்தஷாபிஹன், இந்த உலகத்துல கண்டது போலயே இருக்கும். உலகத்துல நம்ம என்னென்ன பழங்களை சாப்பிட்டோமோ அதே பழங்கள் அங்க என்ன செய்யும், கிடைக்கும். எதையெல்லாம் விரும்பி அனுபவிச்சோமோ அதெல்லாம் அங்க கிடைக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல், இதுக்கு முன்னால இந்த உலகத்துல என்ன இதுதான் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அர்த்தம் என்னடா, தோற்றத்தில் உண்டாகவும் அதனுடைய அதாவது என்ன, அது நம்ம அதன் மூலம் எதிர்பார்ப்பதில் பூரணமானதாகவும் அது என்ன செய்யும், இருக்கும். தோற்றத்தில் அதெல்லாம் என்ன செய்யும், தோற்றத்தில் பார்ப்பதற்கு எல்லாம் ஒன்றாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தில் எதை நாம ஆக உச்சகட்டமாக எதிர்பார்ப்போமோ அந்த சந்தோஷம் அனைத்தும், அந்த சுவை அனைத்தும் அதில் என்ன செய்யும், இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மனிதன் இதான் உச்சகட்ட சுவை என்று சொல்றதுக்கு எந்த படத்திலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம், எல்லாவற்றிலும் அவருடைய குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனா சொர்க்கத்தில் நம்ம என்ன நினைப்போம் சொன்னால்,
உச்சகட்ட சந்தோஷத்தை அதில் அடையும். ஆனா என்ன வார்த்தை சொல்லுவோம் கிடைச்ச உடனேயே? இதுதான் எங்களுக்கு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல், இதுக்கு முன்னால் இந்த உலகத்துல இதான் எங்களுக்கு என்ன செஞ்சது கிடைத்தது என்ற வார்த்தையை நாம் என்ன செய்வோம் சொல்வோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றா இதை அல்லாஹு தாலா மகிழ்ச்சிக்கு சொன்னதாக சொல்றான். மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் எங்களுக்கு கூலியாக தரப்பட்டிருக்குது. சொர்க்கம் எங்களுக்கு கூலியாக தரப்பட்டிருக்குது. அந்த இடத்துல இதான் எங்களுக்கு உலகத்திலையும் கிடைச்சதுன்னா நம்ம சந்தோஷப்பட்டு சொல்ற மாதிரி இருக்குதா, கவலைப்பட்டு சொல்ற மாதிரி இருக்குதா? எல்லாரும் சிந்தனைக்கு எது வரும்? இப்ப இதான் நம்ம உலகத்திலையும் கிடைச்சது அப்படின்னு சொல்ற மாதிரியான சிந்தனை தான் நமக்கு என்ன செய்யும் வரும். இங்கதான் நம்ம பிழை விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுறான் தெரியுமா? கூலி என்று சொல்லி காட்டுறான். உங்களுக்கு கூலி குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தி ரிஸ்கன் லஹும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல். அல்லாஹ் மகிழ்ச்சியாக சொல்வார்கள்னு அல்லாஹ் சொல்றான். கவலையா சொல்லுவாங்கன்னு சொல்லல. சொர்க்கத்திலே இதான் கிடைக்குது கவலையா சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லல. இதுதான் எங்களுக்கு உலகத்திலே கிடைச்சேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான். சந்தோஷமா சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா எப்படி சந்தோஷம் அது? அப்ப சொர்க்க வாழ்க்கையை நாம் சரியாக புரிந்திருந்தா அது விளங்கும். முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும், உலகத்துல மௌத்தாகிய பின்னால எலும்பி சொர்க்கம் போனதே முதல்ல சந்தோஷம். விளங்கிட்டா? முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? கொஞ்சம் டபுள் லெவல்ல கொஞ்சம் ஹை லெவல்ல கிடைக்கணும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு சைட்ல விடுங்க. முதலாவது நம்ம எலும்பி மறுமையில் அல்லாஹ் நரகம் போடாம சொர்க்கம் போட்டானே, அதே உச்சகட்ட சந்தோஷம். அதுவே என்ன உச்சகட்ட சந்தோஷம்? அதுதான் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ள கீழது ஹுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள் நுழை என்று சொல்லப்படுவதே மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ முதலாவது ஒரு மனிதன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டாம், இந்த உலகத்தில் வாழ்வதை போல ஒரு வாழ்க்கை குடும்பத்தோடு அங்க வாழ கிடைச்சதே மிகப்பெரிய சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன சந்தோஷங்களை அனுபவித்து விட்டாலும் சரி, அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். என்ன போயிடும், என்ன போய்விடும் என்ற ஒரு கவலை அவனுக்கு எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். எதை அனுபவிக்கிற டைம்லையும் போக போகுது அப்படின்னு சொல்லி சிலரி எப்படி வாங்கினாலும் சரி, இது அப்படியே எவ்வளவு வேகமா போகும்ன்றது அவனுக்கு என்ன தெரியும். அதே போல எந்த ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தாலும் சரி, இது எத்தனை மாதம் என்று அவனுக்கு என்னது தெரியும். எந்த ஒரு உணவை எடுத்தாலும் சரி, இது எவ்வளவு லெவல் என்று இதோடைய கடைசி நிலையை எனக்கு தெரியும். அழகா காலையில அதாவது வீட்டில் உள்ள பூமரங்கள் செடிகளை நாட்டினாலும் ஈவினிங்ல அதுக்கு என்ன நிலைமை என்னது தெரியும். ஒரு பெயிண்ட் அடிக்கிற நேரத்தில் என்ன கவலையோட அடிப்பான், எவனை நாசப்படுத்த போறானோ என்ற உன்னத்துல தான் என்ன செய்வான், அவன் அடிப்பான். ஒரு கார் வாங்கி வச்சாலே அவன் மனசெல்லாம் எப்படி இருக்கும், யார் கீறிடுவானோ அப்படி என்ன எண்ணத்தை. உலகத்துடைய எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் முடிவை நினைச்சுக்கிட்டு தான் அவன் என்ன செய்வான், அனுபவிப்பான். முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா சொர்க்கத்துல? இதே சப்ஜெக்ட் திருப்பி கிடைக்கின்ற பொழுதும் அவன் அடைகிற முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? ஹுலூத், நிரந்தரம். அனுபவிக்கிற நேரத்தில் நிரந்தரத்தோடு அவன் என்ன செய்வான், அனுபவிப்பான். இதுதான் உலகத்துல கிடைத்தது என்றாலும் அவன் என்ன ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவன் என்ன செய்வான், நிரந்தரமாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பான். அதனுடைய மைனஸ் அவன் என்றைக்கும் பார்க்கவே மாட்டான். ஒரு மனிதன் சாப்பிடுறான் சொர்க்கத்துல, சாப்பிட்டால் அது செமிபாடு அடைகிறது, உடல்ல என்ன செஞ்சது ஜீரணிக்கிறது. ஜீரணிச்ச பின்னால் என்ன மலமாக அது போகணும். சொர்க்கத்தில் முஃமின்களோ அதுல அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய அதாவது அந்த ரிசல்ட் என்ன, சாப்பிட்ட பின்னால ரிசல்ட் என்ன, அந்த ஜீரணத்துக்கு பின்னால ஜுஸா. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்ல ஒரு ஜுஸா ஒரு ஏப்பம் போகும், அதோட அது என்ன செஞ்சிடும், அது முடிந்து விடும் அப்படின்றான். அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை போல ஒரு லைஃபை தான் அங்க வச்சுக்கிறான். இல்லைன்னு அல்லாஹுக்கு செஞ்சிருக்கலாம். என்ன ஒருத்தர் சாப்பிட்டாச்சு, ஏப்பமும் தேவையில்ல, தானா போயிடும் வச்சுக்கலாமா இல்லையா? அது தேவையா? அதுவும் தேவையில்லை, தானா போகலான்னு வச்சுக்கலாம். ஆனா அது போறதுக்கு ஒரு வழி சொர்க்கத்துல உண்டு. அப்படின்னா என்ன, உலக வாழ்க்கை போல ஒரு வாழ்க்கை தான் அது. ஆனா லா யதகவ்வதூன வலா யபூலூன், அவர்கள் மலங்கழிக்கவும் மாட்டார்கள், ஒன்றுக்கு ரெண்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்று சொன்னால் சொர்க்கம் ஒரு மனிதன் நுழைகிற நேரத்தில் அவன் அனுபவிக்கிற முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? அது எதை அனுபவித்தாலும், அது இந்த உலகத்தில் உள்ளவைகளை அவன் அனுபவிக்க கிடைக்குது. அந்த மாதிரி விஷயத்தை அனுபவித்தாலும் நிரந்தரம் என்கின்ற ஒன்று அவர்களுக்கு என்ன என்றைக்கும். எதை எடுத்தாலும், எதை குடித்தாலும், எதை சாப்பிட்டாலும் என்ன அது நிரந்தரமானது என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்கு எப்பயும் என்ன செய்யும், இருக்கும். தனது வாழ்க்கையே நிரந்தரம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நிரந்தரம் என்ன, நீ மௌத்தாக மாட்டான்றதுதான். நீ நல்ல வாழ்க்கையும் கிடைச்சி நீ மௌத்தாகவும் மாட்டான்னு கிடைச்சிட்டா வாழ்க்கைகள் என்ன இருக்குது. எனவே சொர்க்கத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள நேரத்தில் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தி ரிஸ்கல் லஹும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்லு உதூபிஹி முத்தஷாபிஹா என்ற இந்த வார்த்தை அவர்களுக்கு இந்த உலகத்தை போன்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை போன்றது கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிரந்தரம் என்கின்ற உணர்வும்
அதனுடைய அனுபவிப்பதில் அது பூரணம், அனுபவிப்பதில் அது பூரணம், நிரந்தரம் என்கின்ற உணர்வு. இன்னொரு வகையில் சொர்க்க வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு ஒப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய சந்தோஷமா இருப்போம். இன்னொன்று முடிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இந்த வசனம், அல்லாஹ்வுடைய இந்த வசனம் நம்ம சரியா யோசிக்கலைண்டா வேற மாதிரி விளங்குவோம். அதாவது இந்த உலக வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் இருந்து அது பூரணமாக இருந்தால் தான் மனிதன் சந்தோஷமாக இருப்பானதுக்கு இன்னொரு செய்தியை பாருங்க. சொர்க்கத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, எங்களுடைய சந்தோஷம் எல்லாமே உண்மையாக வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. என்ன? குடும்பம், பிள்ளைகள், மனைவி, தாய், தந்தை, உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ்மார், நண்பர்கள், இதோட இணைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இவர்களெல்லாம் இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா அவன் மனுஷனே அல்ல. ஒருத்தன் சொல்றான்னு வைங்களே, இதெல்லாம் இல்லாம இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா அவன் உண்மையிலே மனித சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன். சில வேளை தார கஷ்டத்தால் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இல்லாம தான் நிம்மதியாக எழுதிக்கலாம் போலன்னு அவன் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அது இல்லாட்டி அவனுக்கு சந்தோஷம் உண்டே இல்லை. அது இல்லைன்னு வைங்களே, விரக்தியான வாழ்க்கையில தான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு போராட்டத்துக்கு பின்னால சந்தோஷம் கிடைப்பதற்கு தான் இறைவன் உழைப்போடு இந்த சந்தோஷங்களை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இதனால சொர்க்கத்துடைய வாழ்க்கையில எப்படி வச்சுக்கிறான்டா, இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்ப வச்சுக்கிறான். உதாரணமா நம்ம கேட்ட செய்தி தான், சொர்க்கத்தில் நம்ம விவசாயம் செய்யணுமா? சொர்க்கத்தில் விவசாயம் செய்ய வேண்டுமா? தேவையில்லையே. நினைச்ச உடனே என்ன செஞ்சிடும், உணவு வரக்கூடிய அமைப்பில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்க வேண்டும். நம்ம உட்கார்ந்து இருந்தால் உணவு தேவை, என்ன உணவு தேவை அப்படின்னு நம்ம ஒரு வேண்டி நம்ம அடுத்த செகண்ட் செஞ்சிடும், அந்த உணவு ரெடியா இருக்கு. அப்ப இங்க விவசாயம் தேவையா? இங்க விவசாயம் தேவையில்லை. ஆனா அப்படி இருந்தா மட்டும்தான் மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கும் என்றது சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல கேட்பானே, அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும், சொர்க்கத்துல உட்கார்ந்துக்கிட்டேன்னு எனக்கு விவசாயம் செய்யணும். அப்ப மனிதண்ட ஆசை எப்படி இருக்கு தெரியுமா? மனிதண்ட ஆசை அந்த இங்கே மனிதர்களுக்கு அதை பார்க்கலாம், நல்லா வளர்ந்து நல்ல இடத்துல இருப்பான். இங்க இருந்து கண்டு நாட்டில் அந்த கிராமங்கள்ல வயல்கள்ல ஓடினது, சேத்து வீடுகள்ல வாழ்ந்தது, அதை நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதான் லைஃப் அப்பா அப்படின்னு. அங்க போறதும் இல்லை, ஆனா அதான் லைஃப்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எதே சேத்து வீட்டில் வாழ்ந்தது, விளக்கு இல்லாமல் வாழ்ந்தது, என்ன இந்த மண்ணெண்ணையில் வாழ்ந்தது, இந்த லைஃபை நினைச்சுக்கிட்டே இருப்பான். போக விருப்பம் இல்லை, அது கற்பனை பண்றதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன செய்யும், இருக்கும். அதே மாதிரி சொர்க்கத்தில் போய்க்கிட்டு நல்லா வாழ்க்கையில இருக்கிற இடத்துல மனுஷன் என்ன செய்யணும், விவசாயம் செய்யணும். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு அது தேவையில்லாத மாதிரி இந்த வாழ்க்கையை நான் வைக்கலையான்னு, விவசாயம் செய்யற தேவையே உனக்கு இல்லாத மாதிரி இந்த லைஃபை வைக்கலையான்னு கேட்பான். அதுக்கு எனக்கு அது செய்யணும், அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும், அப்படித்தான் வச்சுக்கிறாய், ஆனா எனக்கு விவசாயம் செய்யணும். அப்ப அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான், விவசாயம் செய்யணும். இவர் பெரிய ஒரு நிலத்தை பிடிச்சி என்ன அந்த இடத்துல என்ன நிலமா பஞ்சம் சொர்க்கம், அதனால விதைகளை எல்லாம் தூவி என்ன செய்வாரு, அந்த விவசாயத்துக்கு ரெடி ஆகுவார். விதைகளை தூவி. சொர்க்கம் ஸ்பெஷல் என்ன, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள என்ன செஞ்சிடும், குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள நடந்துரு. சொர்க்கத்துடைய இயல்பு இதை யாருக்கும் மாற்ற இயலாது, யாருக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அடுத்த செகண்ட் என்ன செய்யும், அது நடக்கும். இவர் விதையை தூவிட்டு பார்க்கிறாரு, அடுத்த செகண்ட் என்ன அது பெரிய லெவலுக்கு என்ன செஞ்சுக்குது, எல்லாமே வளர்ந்துச்சு, எல்லாமே வளர்ந்து நிற்கி இப்ப பார்த்துட்டு நிற்கிறார் இப்படி. அப்ப அல்லாஹு தஆலா சொல்வான், ஆதமுடைய மகனே, உன்னை எந்த ஒன்றுமே திருப்திப்படுத்த முடியாது. லா யுஸ்பிஉக ஷை. சொர்க்கத்தில் உட்கார்ந்துட்டு, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்ற, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த உச்சகட்ட சந்தோஷம். எது திருப்திப்படுத்தலாம் இருக்குது, அதை நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் பாதிப்பு தான். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய உச்சகட்ட சந்தோஷமே. என்ன சொர்க்கத்தில் போயிட்டு ஒருத்தனுக்கு விவசாயம் செய்ய யோசனை வருது பாருங்க, அவனுக்கு என்ன டிஃபரெண்டா ஏதாவது நம்ம அனுபவிக்கணும். இது மனிதனுடைய ஆசை. உன்னை எந்த லா யுஸ்பிஉக ஷை, உன்னை எந்த ஒன்றுமே என்ன செய்ய திருப்திப்படுத்தாதுன்னு சொல்லி இதை சொன்ன உடனே பக்கத்தில் கிராமப்புற வாசியெல்லாம் இருக்கிறான், இது நிச்சயமா அன்சாரிகளா தான் இருக்க மாட்டான். இந்த மாதிரி கேட்டது யாரு, சொர்க்கத்தில் அன்சாரிகளா தான் இருக்கணும், ஏன்னா அவங்க தான் விவசாயம் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி என்னது இந்த அன்சாரிகள் தான் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சில தோழர்கள் சொன்னதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்ததாகவும் என்ன அந்த ஹதீஸிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்க வாழ்க்கை என்பது இந்த செய்தி என்ன சொல்லுது எங்களுக்கு, உதூபிஹி முத்தஷாபிஹா, இந்த உலக லைஃபுக்கு ஏற்ப ஒரு லைஃப் என்ன செய்து அங்க இருக்கிறது. அதுல தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எதையும் எடுக்கல பாருங்க, அந்த முழுமையான திருப்தியை கூட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்யல, தரல. நீ ஆசைப்படணும், நிறைய ஆசைப்படப்படத்தான், இல்லைன்னா அல்லாஹ் அந்த உணர்வை இல்லாமக்கி இருக்கலாம்.
அந்த உணர்வு சொர்க்கம் தான் கிடைச்சிட்டு உனக்கு அந்த உணர்வு இதுக்கு பின்னால் என்ன தேவையில்லைன்னு அல்லாஹ் அந்த உணர்வை எடுத்திருக்கலாமா இல்லையா? ஏன்னா சொர்க்கத்தை விட உச்சகட்ட ஒரு இன்பம் ஒன்று மனிதனுக்கு கிடைக்க போறது இல்லை. அதை விட அப்ப அல்லாஹ் எடுத்திருக்கல, அல்லாஹ் எடுக்கல. அதை அங்க இருந்து அவன் திருப்தி இல்லாம இன்னும் நிறைய ஆசைப்படுற தன்மையை கொடுத்தா தான் அவன் ஆசைப்பட்டுக்கிட்டே என்ன செய்வான், இருப்பான் என்ற செய்தியை பார்த்து இது இந்த செய்தி உதூபிஹி முத்தஷாபிஹா, இந்த உலகத்தை போன்ற ஒரு லைஃப் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத காட்டுதா இல்லையா? அடுத்த செய்தியை பாருங்க. சொர்க்கத்துல மார்க்கெட் தேவையா? சந்தை. சொர்க்கத்துல சந்தை என்ற ஒரு சந்தை வாழ்க்கை தேவையில்லை, மார்க்கெட் லைஃப் ஒன்று சொர்க்கத்துல தேவையில்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துல மார்க்கெட் இருக்கு. சொர்க்க இங்க ஜும்மா மூடிட்டு போனா தான் அங்க ஜும்மா நாள் மார்க்கெட் கிடைக்கும். ரைட்டா? சொர்க்கத்துல சந்தைக்கு போனப்ப வெள்ளிக்கிழமையில தான் அந்த சந்தையும் இருக்குமென்று வருது. எப்படி வருது? ஹதீஸ்ல வருது. எந்த நாள்ல வரும்? வெள்ளிக்கிழமையில தான் அந்த சந்தையும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன, இங்கே வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிடணும், சரியா ஜும்மா டைம்ல மூடிடும். ஜும்மாவுக்கு பிறகு சம்பாதிக்கலாம். அல்லாவே அல்லாஹ் சம்பாதிக்க சொன்ன நாளே வெள்ளிக்கிழமை தான். ஏன்னா ஜும்மா முடிந்து விட்டால் பூமியில திரிஞ்சு என்ன செய்யுங்க உழைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அது தவறெல்லாம் இல்லை. ஆனா ஜும்மா நேரத்தில் மட்டும் என்ன செய்யணும், அதை நிறுத்திக்கணும். மறுமை நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அது சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள் சொன்னால், மூமின்கள் தங்களது வீடுகளை விட்டு போவாங்களாம். மனைவிமார்கள் வீட்டில் இருப்பாங்க. இப்போ பாருங்க அந்த லைஃபை, அதாவது ஒரு ஃபெமிலி லைஃப் என்றது நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோமோ அந்த லைஃப் தான். இல்லைன்னா மனுஷன் சந்தோஷமா இருக்க மாட்டான். மனுஷன் என்ன செய்ய மாட்டான், சந்தோஷமாக இல்லைன்னா இருக்க மாட்டான். சொர்க்கத்திலிருந்து நல்ல சாப்பாடு அல்லாஹ் தஆலா கொடுத்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின் ஃபதுஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா. ஒரே சாப்பாட்டில் எங்களுக்கு எப்பயும் இருக்கலான்ட்டார். ஒரே சாப்பாட்டில் எப்பயும் இருக்கலாது. பருப்பு வேணும், அது வேணும், கீரை வேணும், வெங்காயம் வேணும், வேற வேற சாப்பாடெல்லாம் கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டா தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். நல்லதை விட்டுட்டு கெட்டதை பகரமா கேட்கறீங்களே, அது அதோட இது ஒப்பிட்டு அது எவ்வளவு நல்லது. ஆனா மனுஷன் அப்படித்தான். அதனால அங்க உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா லைஃபே அல்லாஹ் தந்திக்க ஒரு வாழ்க்கை. அங்க ஒரு லைஃப் நம்ம வாழ்ற, நம்ம குடும்பத்தோடு, நமது பிள்ளைகளோடு, நமது உறவுகளோடு, நம்ம சொந்தங்களோடு இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஆசைப்பட்டோமோ, இந்த உலகத்துல நமக்கு ஒரே ஆசை தான் இருக்குது, இந்த பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. எது சிக்கல், பிரச்சனை, நோய், முடிவு, இந்த இதை இருக்கக்கூடாது. இல்லாத ஒரு லைஃப் அங்க என்ன தேவை. அது அப்படியே என்ன செஞ்சது கிடைச்சேன்னா, அந்த ஃபேமிலி லைஃப் செட்டப்போட கிடைச்சா நல்லமா, அப்படி இல்லாம கிடைச்சா நல்லதான். எல்லா முழுமையான அந்த லைஃப் அமைப்போடு கிடைத்தால்தான் எந்த பிரச்சனை இல்லாம அதாவது இடையில கட்டாகிறது இல்ல, நோய் இல்ல, சிக்கல் இல்ல, குறை இல்ல, இல்லாம அந்த லைஃப் என்ன செய்யும் கிடைக்கும். அப்ப நம்ம கனவு கண்ட லைஃப் அல்லாஹ் தஆலா மறுமையில் என்ன செய்யறான், தரப்போறான். அதுக்கு மேலதுக்கு நிறைய வச்சுக்கலாம். அது சொர்க்கத்தை பற்றி நம்ம படிக்கலாம். ஆனா உலக லைஃபை நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் இது மார்க்கெட்டுக்கு வெளியே போவார்கள் அப்படின்னா அங்க ஜும்மாலாம் இல்லையே. அப்ப இங்க ஜும்மாக்களுக்கு போனா தான் அங்க என்ன செய்யலாம், போகலாம். என்ன ஜும்மா நேரத்தில் தான் அவங்க வெள்ளிக்கிழமை வெளியே போவாங்க. இபாதத் ஒன்றில் அங்க போனா மார்க்கெட்ல அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது விட்டாலும் மார்க்கெட் என்னதுக்கு தேவை, அதான் நினைச்சோன்னே எல்லாம் வருதுன்னு சொன்னா மார்க்கெட் என்னதுக்கு தேவை. அப்படி என்றால் அல்லாஹ் அதற்கான ஒரு தேவையை சொர்க்கத்தில் வச்சிக்கிறான். அது நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வியாபாரிகளை வைத்திருக்கிறான், விற்பனையாளர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கான ஒரு தேவையை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். இல்லைன்னா அதாவது சிறுவர்கள் கிண்ணங்களில் குடிப்பதற்கான அந்த அதாவது பானங்களை எடுத்துக்கொண்டு சுற்றி வருவார்கள் என்ற தேவை என்னத்துக்கு சொர்க்கத்துக்கு. அதான் நினைச்ச உடனே முன்னால வருது. அப்ப சிறுவர்கள் கையில பானங்களை வைத்துக் கொண்டு என்ன அவர்கள் சுற்றி வருவார்கள் என்ற அந்த வசனத்துடைய தேவை என்ன, அப்படி ஒரு லைஃப் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், அங்கே வைத்திருக்கிறான். எனவே மார்க்கெட்டுக்கு போனாங்களா, போயிட்டு வார வழியில் ஒரு தூசி அடிக்கும், பெரிய ஒரு தூசி அடிக்கும். தூசி அடிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகல என்ன கவலை இருக்கும், சே மார்க்கெட்டுக்கு போயிட்டு நல்ல பொருள் வாங்கிட்டு வர டைம்ல ஒரு அழகான முறையில் வீட்டுக்கு போய் சேருவோம்டா, இப்படி என்ன செஞ்சுட்டு தூசி அடிச்சுட்டு ஒரு கவலையில தான் போவோம். முதலாவதே பொருளை கொடுத்தாச்சு, பாத்ரூம் போறதான் வேலையா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவிமார்கள் வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்களாம், என்ன போனதை விட அழகா வந்திருக்கிறீங்களே, போனதை விட வாசமா வந்திருக்கிறீங்களேன்னு கேட்பாங்களாம். அப்படி என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துர்பத்துஹா மிஸ்குன், அந்த சொர்க்கத்துடைய நிலைமை மண்ணே என்ன கஸ்தூரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா தூசி அடிச்சா அது உன்னை அழக கூட்டும், மனத்தை கூட்டும், வாசத்தை கூட்டுமே தவிர என்ன செய்யாது, குறைக்காது. இந்த பகுதி, இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய இந்த செய்தி, இது உலக வாழ்க்கை போன்ற ஒரு அழகான வாழ்க்கை, அதாவது குறைகளற்ற ஒரு அழகான வாழ்க்கை என்றது விளங்கலையா?
குறைகளற்ற ஒரு அழகான வாழ்க்கை என்பதை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தை பற்றி நாம் கற்பனை பண்ணுகிற நேரத்தில் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், உண்ணுதல், குடித்தல், உடுத்தல் என்பது மட்டும் என்று நினைக்கக்கூடாது. அதான் எல்லாம் நிறைய சொல்றான், அது மட்டும் நினைக்க கூடாது. அவைகளோடு சேர்த்து இந்த உலக வாழ்க்கையை நாம் எதை எதிர்பார்த்தோம், எந்த வாழ்க்கையை நம்ம ஆசை வைத்தோம், இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை ஆசை வைத்தோமோ அந்த லைஃப் எங்களுக்கு என்ன செய்யுது, சொர்க்கத்தில் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், சஹாபாக்கள், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், என்ன அஸ்அலு முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வை தவிர சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் என்றான். சொர்க்கத்துடைய சந்தோஷம் என்பது உண்ணுதல், குடித்தல் இதோட முடியுமாக இருந்தா உங்களோட இருக்கணும் என்ற தேவை என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற தேவை என்ன இருக்குது? மஹப்பத், நேசம், நட்பு, உறவு, இதெல்லாம் அந்த சொர்க்கத்தில் என்ன உண்டு. அப்படி இருக்கிற நேரங்கள்ல நபிகளாரோடு சேர்ந்த அந்த சொர்க்கத்தில் இருக்கிறன்றது உயர்ந்த நட்பு. ஒரு உயர்ந்த நட்புக்குரிய ஒரு சூழல்ல இருப்ப. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபஅஇன்னி அலா பிகத்ரத்தி சுஜூத், நீங்க நிறைய சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க, நிறைய சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கன்னா என்ன, உங்கள் சுஜூதுகள் மூலம் உங்களுக்கு அதை என்ன செய்யலாம், கிடைக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்க வாழ்க்கை நாம் என்றைக்கும் யோசிக்கின்ற நேரத்தில் இந்த விஷயத்தை மிக பிரதானமாக நினைக்க வேண்டும். உலக வாழ்வு போன்ற ஒரு வாழ்வு, அதே நேரம் குறைகளற்ற ஒரு வாழ்வு. என்ன வாழ்வு? நம்ம என்னென்ன குறைகள், என்னென்ன பலகீனங்கள் இந்த உலகத்தில் இருக்குமோ அந்த குறைகளற்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது குறைகளற்ற வாழ்வு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுவர்க்கவாதிகளுடைய பேச்சு, சுவர்க்கவாதிகளுடைய கலந்துரையாடல், இவைகளை நிறைய அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுடைய கலந்துரையாடலை, சொர்க்கவாதிகளுடைய பேச்சுக்களை நிறைய சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்ற நேரத்தில் அலல் அராஇகி யந்துரூன், அலல் அராஇகி யந்துரூன் இந்த வார்த்தை, அல்ல அராயிக் என்ற வார்த்தை குர்ஆனில் நிறைய சொல்லுவான். சோபாக்களில், பெரிய சாய்மனங்களில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பாங்க, உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பார்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்வார். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நঈம், அவருடைய முகத்திலே அந்த சொர்க்கத்துடைய செழுமையை நீங்கள் காண்பீர்கள், சொர்க்கத்துடைய செழுமையை நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதனுடைய பின்னணி என்ன நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த விதமான மனக்குழப்பமும், குறைபாடுகளும், எதிர்பார்ப்புகளுக்கு மாற்றமான நிகழ்வுகள் எதுவும் இல்லாத ஒரு திறந்த உரையாடல்கள் நிறைய நடக்கும். திறந்த உரையாடல் என்ன செய்யும், நண்பர்களுக்கு மத்தியில் நிறைய நடக்கும். அல்லாஹ் தஆலா சில பொழுதுகளில் சொர்க்கவாதிகளை நரகவாதிகளோடும் பேச விடுவான், நரகவாதிகளோடும் பேச விடுவான். அதுல சில நண்பர்களும் இருப்பார்கள். அந்த நண்பர்களை பார்த்த சில சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம், நான் இன்னும் கொஞ்சம் சறுக்கியிருந்தா நீ வழிகெடுத்திருப்பான் என்று சொல்லி நண்பனை பார்த்து சொல்லுவான். அதாவது எனக்கு ஒரு சொர்க்கவாதியை சொல்லுவாரு, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் உலகத்துல, இந்த மறுமை நாளையில அவர் நிராகரிச்சுட்டு இருந்தாரு, இன்னும் கொஞ்சம் நான் அவரோடு சேர்ந்து இருந்தேன்னு சொன்னா நானும் வழிகட்டு என்ன செஞ்சிருப்பேன், போயிருப்பேன், அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான் அப்படி என்று சொல்லிட்டு அவரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் பார்ப்பார், அவரிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்வார்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்திலே நாம் இந்த உலகத்தில் எப்படி கலந்துரையாடல்கள், உரையாடல்கள், ஒருவருக்கு ஒருவர் பேசி மகிழ்ந்தோமோ அந்த மகிழ்ச்சி முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு 5 பேர் 10 பேர் உட்கார்ந்தாலும் சரி, முழுசா சந்தோஷமா பேச இயலாது, முழுசா சந்தோஷமா என்ன செய்யலாது, பேச இயலாது. ஏன், பேசிட்டே போகல ஒரு பிரச்சனை ஞாபகம் வந்து நிம்மதியா பேசலாம் இருக்கு, எலும்பி என்ன செஞ்சிருவான், போயிடுவான். ஏதாவது ஒன்று சந்தோஷமா பேசிக்கிற நேரத்தில் வேற ஒன்று ஞாபகம் வந்துடும். ஆனா சொர்க்கத்தில் தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நঈம், அவரது முகத்திலே செழுமையை காண்பீர்கள், ஒரு சந்தோஷத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்க வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இந்த குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் ரிஸ்கன் லஹும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்லு வ உது பிஹி முத்தஷாபிஹா என்ற வார்த்தை என்பதை நாங்கள் சரியாக முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தில் அவர்கள் எந்த பழமும் கொடுக்கப்பட்டாலும், இப்ப இந்த விளக்கத்தோடு நீங்க அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க, இந்த விளக்கத்தோடு அந்த வசனத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரா, எந்த ஒரு பழம் கொடுக்கப்பட்டாலும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா, இதுதான் இதற்கு முன்னால் நாங்கள் கொடுக்கப்பட்டோம், இதுதான் இதற்கு முன்னால நாங்கள் கொடுக்கப்பட்டோம், அவர்கள் இந்த உலகத்திலே இருப்பது போல கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்றதுக்கு இப்ப நினைச்சுப்பாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான்னா, இங்கு உள்ள சந்தோஷம் அவர்களுக்கு என்ன செய்யும், முழுமையாக கிடைக்கும் என்று சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் சகோதரர்களே, சுவர்க்க வாழ்க்கை எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லி இருக்கிறான் என்பதில் இந்த ஒரு பகுதியையும் நாங்கள்
சிந்தனைக்கு எடுப்பதில்லை, அதாவது எங்களுக்கு ஞாபகத்தில் வருவதில்லை. அது என்ன அப்படி என்று சொன்னால், சொர்க்கம் என்பது இறைவன் புறத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட உண்டு, சந்தேகமே கிடையாது. அல்லாஹு தஆலா என்ன எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் என்ன அதாவது கற்பனை பண்ணிராத அளவுக்கான இன்பங்களை சொர்க்கத்தில் வைத்திருக்கிறார், உண்மை. ஆனால் சொர்க்கத்திலே மனிதர்கள் ஏற்பாடு செய்வதற்கான சில இடங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனிதர்கள் ஏற்பாடு செய்வதற்கான சில இடங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவருக்கு சொர்க்கத்திலும் ஒரு இடம் உண்டு, நரகத்திலும் ஒரு இடம் உண்டு. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சொர்க்கவாதியாக இருந்தாலும் நரகத்திலே அவருக்கு ஒரு இடம் உண்டு, நரகவாதியாக இருந்தாலும் சொர்க்கத்திலே அவர்களுக்கு இடம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியை நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். எப்படி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நரகத்தில் அவருக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, சொர்க்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது. எந்த இடத்துக்கு போறான்றதை அவர் தீர்மானிச்சுக்கணும். நம்ம இங்கே போறதா, ஆனால் இடம் அவருக்கு இருக்குது. எங்களோட நிலைய சிந்தனையில் எப்படி வரக்கூடாதுன்னா, அது ஏதோ பொது இடம், போறவங்கலாம் போற மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது. எப்படி நினைக்கணும் என்று சொன்னால், எல்லாருக்குரிய ஒரு இடம் உண்டு. அதனால தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை சொல்கிற நேரத்தில், அதாவது சில சில இடங்கள் அல்லாஹு தஆலா விராசத், அது அனந்தர சொத்தாக கிடைத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். வதில்கல் ஜன்னா அல்லதி ஊரித்துமுஹா, உங்களுக்கு வராசத்தாக கிடைச்சது, இன்னொருத்தண்ட சொத்து உங்களுக்கு கிடைச்சது. வராசத்துனா என்ன? இன்னொரு ஒரு இடம் என்னது நமக்கு கிடைக்கிறது. அதாவது அல்லாஹு தஆலா என்ன சொல்ற, இன்னொரு இடத்துல சொல்றான் என்னது, அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அன்த கைருல் வாரிசீன், அன்த கைருல் வாரிசீன், எனக்கு புள்ளையை தா, எனக்கு குழந்தையை தா, நீ சிறந்த வாரிசுகளில் ஒருவன் என்றா. அப்படின்னா என்ன, குழந்தை இல்லாம போனாலும் சரி, எனக்கு பின்னால் எனது வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறதுல நீ சிறந்தவன், புள்ளையை விட என்ன நீ சிறந்தவன் அர்த்தம். வான்த கைருல் வாரிசீன். அதே மாதிரி சொர்க்கத்திலே கூட அந்த இடங்கள் சிலருடைய இடங்கள் சிலருக்கு கிடைக்கும் என்ற அந்த இடத்துக்காக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனம் தான் இந்த வராசத் என்றது. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நரகத்துடைய இடங்கள் ஒரு பகுதி. இப்ப நம்ம சொர்க்கத்தை பத்தி பேசுறோம். சொர்க்கத்துடைய அந்த நிலங்கள் நாம வச்சுட்டு போற மாதிரியே சில விஷயங்கள் அப்படியே இருக்கும். அதை நம்ம இங்கிருந்து தயார்படுத்தினா தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா விலைக்கு தந்துட்டான் சொர்க்கத்தை. நல்ல முறையில் புரிஞ்சுங்க. எப்படி சொர்க்கத்தை விலைக்கு தந்துட்டான். இனி அல்லாஹ்வாக தரக்கூடிய எக்ஸ்ட்ராவான கூலி உண்டு. அது அல்லாம சில இடங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகள் அதை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பது கன்சுல் ஜன்னா என்று அபூ மூஸா அல்-அஷ்அரியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொர்க்கத்துடைய புதையல், சொர்க்கத்துல என்னதுக்கு புதையல்? சொர்க்கத்துல எல்லாமே புதையல் தான், முன்னாலதான் இருக்குது. சொர்க்கத்துடைய புதையல் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு லைஃப், அது ஒரு வாழ்க்கை. புதையலின் மூலமும் மனிதன் சந்தோஷப்படுவான். சொர்க்கத்துல புதையலின் மூலமும் சந்தோஷப்படுவான். இல்லை என்றால் அது என்ன, அந்த வார்த்தை தேவையில்லை. இல்லைன்னா அந்த வார்த்தை தேவையில்லை. ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட சொர்க்கத்துடைய நிலத்தில் ஒரு இடத்தை தோன்ற நேரத்தில் ஒரு புதையல் அம்பிட்டா அவன் சந்தோஷப்படணும் என்று இருந்தால் தான் அந்த கன்ஸ் என்ன பிரயோசனம். இந்த உலக வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை இருந்தால்தான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 12 ரக்காத்துக்கள் தொழுதால் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று. தொழாட்டி அவன் சொர்க்கவாதியா இருந்தாலும் அந்த மாளிகை அவனுக்கு இல்லை. அதாவது அல்லாஹ்வா கொடுத்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் 12 ரக்காத் ஒருவர் தொழுதாரு, அந்த தொழுது தண்ட இடத்துல ஒரு மாளிகை கட்டி கொண்டாரு, அந்த லைஃப் இவருக்கு என்ன இல்லை. அப்படின்னா அவருக்கு அல்லாஹ்வா கொடுத்த ஒரு பகுதி இருக்கும். இவராக கோடான கோடி அல்லது நூற்றுக்கணக்கான மாளிகைகளை சொர்க்கத்தில் கட்டிவிட்டு போவது இருக்கிறது, அது இல்லை. இது நம்ம பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கண்டேன், யாருக்கு என்று கேட்டேன், இது உமருடைய மாளிகை என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் என்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ரோசத்தை ஞாபகப்படுத்தி நான் உள்ளுக்கு நுழையல அப்படி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, இப்ப அது ப்ரிப்பேர் பண்ணப்பட்டாச்சு, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகை அப்படின்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்லறத்தின் மூலம் அவருக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலத்திலே ஒரு இடம் என்ன செஞ்சுட்டு அவர் தயார்படுத்தி கொண்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாமே சொர்க்கத்திலே உண்டாகக்கூடிய ஒரு தாவரம். அதன் மூலம் எங்களுக்கு என்ன செய்யும், நாம் இந்த திக்ருகள் மூலம் இந்த வார்த்தைகள் மூலம் நாம் மரத்தில் அங்கே ஒரு மரம் நாடுற மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடத்தை நம்ம உண்டாக்குற மாதிரி. அப்போ ஒரு மனிதன் எப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தை நினைக்கிற நேரத்தில் நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறது. இந்த உலகத்தில் செய்ய 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 சொர்க்கத்தில் அந்த இடங்கள் தயாராகி கொண்டே இருக்கும். எல்லா விஷயங்களையும் இப்படி புரிந்து கொள்ளணும். சொர்க்கம் கூலி என்றதோட முடிக்கிறது அல்ல. எங்களது நிலத்தை இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் தயார்படுத்தல் என்ற செய்தி எங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது.
நிறைய என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, ஒருவர் 60 வருட வாழ்க்கையை மார்க்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் இறை அச்சத்தோடும் வாழ்றாரு. இன்னொருவர் 60 வருட வாழ்க்கையை ஒழுக்கம் இல்லாமலும் மார்க்கத்துக்கு முரணாக வாழ்றாரு. கடைசி நாள்ல தௌபா செஞ்சு திரும்பிடுறாரு, அல்லாஹ் மன்னிச்சிடுறான். 2 பேரும் சொர்க்கம் போறாங்க. 2 பேருக்கு ஒரே கூலி என்றா நீதியா? 2 பேருக்கு ஒரே கூலி என்று சொன்னால் அது நீதியா இருக்குமா? நீதியா இருக்காது. இந்த டிஃபரன்ஸ் சொர்க்கத்தில் இருக்கும். இந்த வித்தியாசம் சொர்க்கத்தில் இருந்தே ஆகும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்தவனும் அந்த பாவமே செய்யாதவனும் 2 பேருக்கு இடையில வித்தியாசம் என்ன? சொர்க்கத்தில் இருக்கும். எனவே இதனால தான் கபரில் ஒரு மனிதன் வைக்கப்பட்ட உடனேயே அவனுக்கு முதலாவது நரகவாதியாண்டா எது காட்டப்படும்? சொர்க்கம் காட்டப்பட்டு, சொர்க்கம் காட்டப்படும் கூட ரசூலுல்லாஹ் சொல்லல. யுரா மக்அது, அவனுடைய அதாவது இடத்தை, அவன் போக இருந்த இடத்தை என்ன காட்டப்படும். சொர்க்கத்தில் அவன் எங்க போக இருந்தாலும் அது காட்டப்படும். இதுதான் நீ போக இருந்த இடம், இப்ப நீ போக போற இடம். நவுது பில்லாஹி மின்ஹா. அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை நம்ம சொர்க்கத்தை பற்றி படிக்கிற நேரத்தில் இந்த கோணத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருந்து நாங்கள் தயார்படுத்தக்கூடிய ஒரு இன்பம், இங்கே இருந்து நாம் தயார்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் 12 ரக்காத் தொழுகிற நேரத்தில் எனக்கு ஒரு மாளிகை என்ன செய்கிறது? கட்டப்படுது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுகிற நேரத்தில் நான் ஒரு புதையலை எனக்குரிய இடத்துல நான் என்ன செய்கிறேன்? அதாவது புதைக்கிறேன் அர்த்தம். அதே போன்று நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற நேரத்தில் எனது பகுதிகளை நான் என்ன செய்கிறேன்? மரங்களாலும் அதாலும் நான் என்ன செய்கிறேன்? நிரப்புகிறேன் என்பது அர்த்தம். இப்படி சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சொர்க்க வாழ்க்கை என்பது உதுபிஹி முத்தஷாபிஹா, இந்த உலக வாழ்க்கை போன்று கொடுக்கப்படும் என்ற அந்த உச்சகட்ட சந்தோஷம் என்ன என்பதை நாம் இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள, நான் 3 கோணத்திலே உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? இந்த சொர்க்க வாழ்க்கை என்பது எப்படியெல்லாம் உலக வாழ்க்கையுடைய குறையற்ற ஒரு வாழ்க்கை, உலக வாழ்க்கையுடைய அதே சந்தோஷம் குறையற்ற ஒரு வாழ்க்கை என்பதை நான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்றான். உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொண்டு சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், வழி தவறி போனவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் நேர்வழி பெற்று விட்டால் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த 2 வச்சு பார்த்தீங்கன்னா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதில் உங்கள் குடும்பம் அடங்கியாகும். உங்கள் குடும்பம் என்ன செய்யும்? அடங்கியே ஆகும். வழி தவறியவர்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க உங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்றான் அல்லாஹ். இன்னொரு இடத்துல சொல்றான், உங்கள் குடும்பத்தை என்ன செய்ய? நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றான். அப்ப நீங்கள் என்பதில் யார் அடங்குறாங்க? நீங்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், உங்களது உறவு, உங்கள் சொந்தங்கள் என்ன செய்கின்றன? அடங்குவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் என்று சொன்னால், குடும்ப இழப்பு என்பது, உறவுகள் இழப்பு என்பது சொர்க்க வாழ்க்கையுடைய அந்த முழு சந்தோஷத்தில் ஏற்படுத்தப்பட்டுகின்ற ஒரு குறை என்பதை நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். நாம அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள்ள போனா, அதாவது உறவுகள் இல்லாமலோ சொந்தம் இல்லாமலோ போனா சொர்க்கம் என்று போயிட்டால் குறை சிந்தனையோ வேதனையோ கவலையோ இருக்காது. ஆனால் நிச்சயமாக அதுக்கு வெளியே பெரிய ஒரு சோதனை. இதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை நினைச்சு என்ன செய்வார்? கவலைப்படுவார் என்ற ஹதீஸை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை நினைத்து என்ன செய்வார்? கவலைப்படுவார், வேதனைப்படுவார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், தானும் தனது குடும்பத்தினரும் சொர்க்கம் போவதில்லை ஒரு பெரிய சந்தோஷத்தை என்ன செய்வான்? அடைவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படி என்று சொன்னால், இது ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு யோசனை தான் இது. நம்ம சொர்க்கம் போன உடனே நிறைய பேருக்கு என்ன உணர்வுண்டா, ஹூர்லீன்கள் ஆண்களுக்கு என்ன செய்யப்படும்? வழங்கப்படும் என்று இருக்குது. அதனால இந்த ஃபேமிலியை கணக்கில்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. இது சொர்க்கத்தில் போன இவங்களாம் ஒரு சைட்ல தான் என்ன செய்யணும்? உட்கார்ந்து, நமக்கு மெயின் ஃபேமிலி வேற, விளங்கிட்டா? பிரதானமான குடும்பம் என்ன வேறு என்றது போன்ற ஒரு சிந்தனை என்ன செய்கிறது? சும்மா அது அப்படி சாடல் மாடலா இருக்குது. யாரும் அதை அக்கீதாவா எடுத்துக்கிறது இல்லை, அப்படி இருக்குது. பிரதான ஃபேமிலி வேற, இவங்களும் இருப்பாங்க, இவங்களும் என்ன செய்வாங்க? அதோட இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்படி இஸ்லாம் எங்கே என்ன செய்யல? சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்து தலைவியாக எந்த ஹூருலின்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லல. சொர்க்கத்து தலைவியாகவோ சொர்க்கத்திலே பிரதான இதாகவோ எந்த ஹூருலின்களையும் சொல்லல. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும், ஹூர்லீன்களை பொறுத்த வரைக்கும் பிரத்யேகமா அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். அவர்கள் முயற்சியால, அவர்களுடைய இபாதத்தால், அவர்களுடைய வணக்கங்களால், அவர்களுடைய பொறுமையால சொர்க்கம் கிடைக்கல. ஆனா இந்த உலகத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வணக்கம் செய்து, அவர்கள் பொறுத்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்ததால் கிடைத்ததுதான் சொர்க்கம். எனவே என்றைக்கும் குர்ஆன்லயே சொன்னாலும் நீங்க காட்ட முடியாது ஹூருல் ஈன்கள்
அதாவது முதல் தரம் பெண்கள், இந்த உலகத்து பெண்கள் இபாதத்தோடு அதாவது ஈமானோடு வாழ்ந்த பெண்கள் இரண்டாவது தரம் என்று எங்கேயும் சொல்லல. இவர்கள் தான் முதல் தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை ஹதீஸ்ல குர்ஆன்ல நிறைய நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அல் ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களோடு அவர்களது பரம்பரைகளையும் அவர்களது உறவுகளை நாம் சேர்த்து விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். பிரதானமாக இவர்கள் தான் இருப்பார்கள். இலா அஹ்லீஹிம் என்று வரக்கூடிய செய்திகளில், இலா அஹ்லீஹிம் என்று வரக்கூடிய செய்திகளில் இந்த உலகத்து குடும்பம் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது. தங்களது குடும்பத்தின் பக்கம் திரும்பி போகிற நேரத்தில் என்று வரக்கூடிய செய்திகளில் இதா பிரதானப்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம விளக்க நூல்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் இபாதத்தால் அவர்கள் முந்தினதனால தான் சொர்க்கத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதுபோல ஆசியா, அதுபோல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் எல்லாம் பிரதானப்படுத்தப்பட்டதற்காக காரணம் என்ன? இபாதத்தும் தியாகமும் ஒழுக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுதான் சொர்க்கத்தில் அவர்கள் தலைவிகளாக என்ன பிரதானமானவர்களாக அறிவிக்கப்பட்டதற்கான காரணம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்கும் நாம் சொர்க்கத்தை பற்றி யோசிக்கிற நேரத்தில் நமக்கு சொர்க்கத்துடைய அதாவது சுகண்டிகள், அதாவது சந்தோஷங்கள், உண்ணல் குடித்தல் இது போன்றவைகள் எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற அதே நேரம் இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு குறையற்ற நிரந்தரமான வடிவம் என்றது எங்களுக்கு என்ன செய்யணும், ஞாபகத்தில் வரணும். இந்த உலக வாழ்க்கையுடைய குறையற்ற நிரந்தரமான ஒரு வடிவம். இந்த உலக வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிற நேரத்தில் அதை நம்ம சந்தோஷம் என்று நினைக்கிறோம். அதுல சில குறைகள் இல்லாம இருந்தா நல்லா இருக்கு. ஏண்டா என்றைக்கும் ஒரு மைனஸ் இருந்துட்டீங்க, அவைகள் நீக்கப்பட்டு அந்த சந்தோஷம் நிரந்தரமாக தரப்படுகின்ற ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கமே தவிர எல்லாம் கலைச்சு போட்டு எல்லாம் முடிச்சு போட்டு சும்மா தனி அனுப்பக்கூடிய ஒரு வாழ்க்கைன்றது போன்ற ஒரு கற்பனை இருக்கக்கூடாது. அதனால தான் இஸ்லாத்துல என்ன எல்லா விதமான வடிவங்களும் அந்த இடத்துல என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாழ்க்கை ஸ்டைல், ஒரு லைஃப் ஸ்டைல் போன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஈமானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விதமான தியாகங்களையும் செய்வதற்குரிய மன ஆற்றலை, ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.